எனக்கு தானே ரூம் வேணும். மேல வாணிராணிலாம் அவங்க ரூம்ல ஜாலியா தூங்கிட்டு இருக்காங்க. என்னால இந்த அப்பா ஓடுற கொரட்டையில தூங்கவே முடியல. வச்சுட்டு போன திங்ஸ் உடைச்சிருக்கான். முதல்ல எல்லாரும் அமைதியா இருங்க. வாணிராணி போய் உட்காருங்க. ஒழுங்கா சண்டை போடாம என்ன பிரச்சனைன்றத தெளிவா சொல்லுங்க. அவங்களுக்கு மாட்டுக்கொட்டா இருக்குது. வாட் மம்மி, மாட்டுக்கொட்டாவோ? மாட்டுக்கு மாடு கொட்டா தானே வீட தருவாங்க. வாங்க வாங்க, இதுதான் நம்ம வீட்டோட மாட்டு கொட்டா. முன்னாடி நம்ம இங்கதான் மாடு வச்சிருந்தோம். இப்போ உங்களோட பழைய திங்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு. பாருங்க பசங்களா, இங்க பாரு வரும். நீ குட்டி பிள்ளையா இருக்கும்போது ஓட்டின ஸ்கூட்டர் நாங்க இன்னும் எவ்வளவு பத்திரமா எடுத்து வச்சிருக்கோம் பத்தியா. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதை வச்சுதான் ஓட்டிட்டு இருப்ப. அப்புறம் நீங்க விளையாண்ட சைக்கிளும் இருக்கு. ஆனா இப்ப இதெல்லாம் உடஞ்சு போயிருக்கு. பசங்களா இங்க பாருங்க, வாணிராணி நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதை வச்சுதான் தலை சீவுங்க. என்னது, நாங்க இதை வச்சு தலை சீவணுமா? எப்படி முடிய இது உள்ள விடுறதுக்குன்னு ஒண்ணு இருக்கும், அதை நீங்க தொலைச்சிட்டீங்க. அதை வச்சு இந்த மாதிரி அழுத்தினா இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி தலை பின்னுற மாதிரி பின்னும். எனக்கு சின்ன வயசில் இது இருந்ததுனால வேலை மிச்சமாக போச்சு. இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க. இப்போ நான் வீட்டில் போய் இப்பயும் இது வேலை செய்தான்னு பார்க்குறேன். நான் இங்கே தான் தங்கணுமா? நீ குளிக்கவே மாட்டேதானே. இந்த வீட்டில் இருந்தால் உனக்கு ஃப்ரீயாக ரெயின் ஷவர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மேலே மழை பெஞ்சா தண்ணி சூப்பராக உள்ள வரும். உனக்கேற்ற வீடு தான்ப்பா, கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? இப்படி பேசி பேசி தான் அவனை உசு பேத்தி சண்டை வர வைக்கிறீங்க. இந்த இடத்த நீ உனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோப்பா. இந்த இடத்த நான் எனக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கணுமா? ஏன் இது நான் சின்ன வயசுல பிராக்டிஸ்க்கு யூஸ் பண்ண கிளவுஸ்பா. இதெல்லாம் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? சரி, இதெல்லாம் வச்சே என்னோட ரூம் டெக்கரா யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பா இந்த இடத்த மாத்துவேன். இதெல்லாம் நான் சின்ன வயசுல விளையாண்ட பொருள். அட, இந்த பீரோவை நான் என்னோட கபோர்டா யூஸ் பண்ணிக்கலாமே. நல்லாதான் இருக்குது. மிரர் தான் கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணா போதும். கரெக்டா இருக்குது. இது உள்ள என்னமோ இருக்குதேப்பா. என்னது இது? அம்மா, இது என்னன்னு பாருங்க. யாரோடது இது? ஏதோ நகை மாதிரி இருக்குது. அட, இது என்னோடதுப்பா. இததான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். நல்ல வேலை இது கிடைச்சது. இந்த இடத்துக்கு வந்தது எனக்கும் லாபமா போச்சு. எப்பா வருண், இதான் ஒரு ரூம். இது உனக்கு எப்படி வேணுமோ ரெடி பண்ணுவோம். சரி வாங்க, நம்மலாம் போலாம். இந்த மாட்டு கொட்டாய உன்னோட ரூமா மாத்துறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். உனக்கு ஏத்த மாதிரி இப்பயே கரெக்டா தான் இருக்கு. இப்ப என்ன பார்த்து கலாய்க்கிறவங்க எல்லாம் இதை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் வாயை பொழுக்கணும். அந்த அளவுக்கு நான் அழகா ரெடி பண்ண போறேன். முதல்ல இங்க இருக்கிறதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு இடத்த எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணலாம் பிளான் போடுவோம். எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் போட்டதுக்கு அப்புறமேட்டா அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுவோம். என்னது இது? நாலா பக்கமும் எம்டியா இருக்கு. இதுல எந்த பக்கத்தை அடைக்கிறதுன்னு தெரியலையே. வாணிராணி ரூம் ரெக்கவர் பண்ணாங்கல்ல, அதுல மிச்சம் மீதி இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம இதுல வச்சு பார்ப்போம். இந்த ஒரு பக்கம் அடைக்கலாமா? எனக்கு என்னமோ ரூம் ஃப்ரீயா விட்டாலே நல்லா இருக்குன்னு தோணுது. இந்த ரூம் எப்படி டெக்கரேட் பண்ணலாம்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பக்கம் வைக்கலாமா? இதுல தரைக்கு ஏதாவது போட்டே ஆகணும் போலயே. இவ்வளவு ஓட்டையா இருக்குது. நல்ல வேலை வாணிராணி மேக் ஓவர் பண்ணதுல நிறைய நமக்கு மிச்சம் கிடைச்சு. முதல்ல இந்த இடத்த டஸ்ட் இல்லாம சுத்தம் பண்ணி பெருக்கிடுவோம். அதுக்கப்புறம் மேக் ஓவர் பண்றதை பத்தி யோசிக்கலாம். இது என்ன இவ்வளவு ஓட்டையா இருக்குது? இதை எப்படி ஃபர்ஸ்ட் அடைக்கிறதுனே தெரியல. ஏதாவது ஃப்ளோருக்கு டைல்ஸ் வாங்கி போடலாமா? சரி, அதை பத்தி அப்புறம் யோசிப்போம். இப்போதைக்கு நல்லா இந்த இடத்த சுத்தம் மட்டும் பண்ணுவோம்.